ஸ்ரீவித்யா அப்படிங்கிறது என்ன? இல்லை எதெல்லாம் தொகுப்பாக கொண்டது ஸ்ரீவித்யா என்றும் வித்யை? இது நிறையா பேருக்கு இருக்கிற கேள்வி. என்கிட்ட நிறையா பேர் வந்தவங்களுமே எது ஸ்ரீவித்யை, அதாவது இப்போ லலிதா சஹஸ்ரநாமம் நான் உபதேசம் வாங்கியிருக்கேன், அது ஸ்ரீவித்யா? இல்லை நான் ஒரு அம்பாள் பூஜை, ஒரு அஷ்டோத்திரம், ஏதோ ஒரு சாதனாமாவளி ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன் தினம், அது ஸ்ரீவித்யா? எது ஸ்ரீவித்யைன்னு நம்ம சொல்கிறோம்? அதாவது அம்பாளை பற்றின எல்லா பூஜையுமே ஸ்ரீவித்யா, இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒன்று, இப்போ லலிதா சஹஸ்ரநாமம் பண்ணுறோன்னா ஸ்ரீவித்யா, இல்லை நவாவரணம் கற்றுக்கொண்டால்தான் ஸ்ரீவித்யா, இல்லை ஏதோ முக்கியமான ஸ்ரீவித்யா சம்பிரதாயங்களில் இருக்கக்கூடிய ஜபங்களை எடுத்துக்கிட்டால் தான் ஸ்ரீவித்யா? இந்த மாதிரி நிறையா கேள்விகள் மக்களுக்கு இருக்குது. ஸ்ரீவித்யா என்பது யாது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். ஸ்ரீவித்யா என்பது முக்கியமாக லலிதா சஹஸ்ரநாமங்கள், லலிதா திரிபுர சுந்தரியோட ரூப வர்ணனைகளில் இருக்கக்கூடிய தேவதைகள். அதாவது ஸ்ரீவித்யானா என்னது அப்படிங்கிறதுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே ஒரு கொட்டேஷன் இருக்குது. அது என்னன்னா, லக்ஷ்மி வாணி சேவிதா என்னும், அதாவது லக்ஷ்மியும் வாணி சரஸ்வதியும் சாமரம் வீசி கொண்டிருக்க, நடுவில் சிவனது மேல் உட்கார்ந்திருக்கும் திரிபுர சுந்தரி. இந்த கோலத்தில் அந்த கட்டிலுக்கு 4 கால்களாக மும்மூர்த்திகள் மற்றும் கணநாயகர்கள் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய இந்த ஒரு உருவத்தை, இந்த ஒரு டெபிக்ஷனில் இருக்கக்கூடிய தேவதைகளை படிப்படியாக உபாசனையின் மூலம் பிரீத்தி செய்து நாம் வேறு தேவி வேறு இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வர்றது தான் ஸ்ரீவித்யா. நான் வேற தேவி வேற இல்லைங்கிற ஸ்டேஜுக்கு வர முடியுமா? அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னா, முக்திகளில் 4 விதம். ஒன்று சாலோக்கியம். சாலோக்கியம் அப்படின்னா நம்ம உபாசிக்கிற தேவதையோட லோகத்துக்கு போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிவ பக்தனாக இருந்து சிவனோட லோகத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறது, விஷ்ணு பக்தனாக இருந்து வைகுண்டத்துக்கு போகணும், இது சாலோக்கியம். அதே மாதிரி தேவிக்கும் ஸ்ரீபுரத்துக்கு நான் போயிடணும் அப்படின்னு ஆசைப்படுறது சாலோக்கியம். சாமீபியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சாமீபியம்னா அம்பாளுக்கு பக்கத்தில், அதாவது எந்த தேவதை மூல தேவதை, இப்போ சிவன்னா சிவன், அம்பாள்னா அம்பாள், விஷ்ணுனா விஷ்ணு, அவங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ விஷ்ணுவுக்கு கருடாழ்வார் போன்று, சிவனுக்கு நந்தி போல் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வாக்தேவதை கூட சாமீபியம், அந்த சபையிலேயே இருப்பது சாமீபியம். சாரூபியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, அவங்க ரூபம் நம்ம ரூபம் வேறு இல்லை அப்படின்னு அடையிறது. அதாவது மும்மூர்த்திகள் ஸ்வரூபமாக தத்தாத்திரேயர் இருப்பது போல். 4வதாக நம்ம பார்க்குறது சாயுஜ்யம். சாயுஜ்யம்ங்கிறது அந்த அந்த தேவதைக்கு பிரீத்தியான லோகத்துக்கு போயிடுறது. அங்கே போயிட்டு ஒரு நல்ல பதவி, அதாவது சொர்க்கம் நரகம் இல்லாமல் அந்த லோகத்துக்கு போயிடுறது சாயுஜ்யம். ஸோ சாலோக்கியத்துக்கும் சாயுஜ்யத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, சாலோக்கியம் அப்படிங்கிறது அந்த லோகத்தில் ஒரு முக்கியமான இடத்துல இருப்பது. சாயுஜ்யம் என்பது சொர்க்க நரகங்களை தவிர்த்து தேவதா உலகத்துக்கு போகிறது சாயுஜ்யம். ஆக இதுதான் அந்த 4 வகை முக்திகளில் அந்த சாரூபியம் அப்படிங்கிறதையும் சாலோக்கியம் அப்படிங்கிறதையும் அடையணும் அப்படிங்கிற தீர்மானத்தில் பயிலக்கூடியது தான் ஸ்ரீவித்யா. ஸோ இந்த ஸ்ரீவித்யா அப்படிங்கிற ஒரு சிலபஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, தேவியோட அந்த ரூபம், அதாவது பஞ்சதன்மாத்திர ரூபம்னு சொல்லுவாங்க. அந்த ரூபத்தில் படைத்தல் இருக்குது, காத்தல் இருக்குது, அழித்தல் இருக்குது, திரோதனம் இருக்குது, அனுகிரகம் இருக்குது. 5 தொழிலும் அதில் இருக்குது. அந்த 5 தொழிலும் இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை உபாசிக்கக்கூடியது தான் ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யோட பிரதான மந்திரம் பஞ்சதசாட்சரி என்று கூறப்படுகிறது. ஏன் ஸ்ரீவித்யோட பிரதான மந்திரம் பஞ்சதசாட்சரின்றதுக்கு நான் இன்னொரு பதிவு சொல்கிறேன், அது மற்றொரு பதிவில் டீட்டெயில்டாக வரும். ஆனால் இப்போதைக்கு ஸ்ரீவித்யோட பிரதான மந்திரம் பஞ்சதசாட்சரி. இந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்தை ஜபம் செய்யணும். அது மனநேன மந்திரக. இப்போ அதுக்கு உண்டான பூஜை முறைகள் இருக்குது. இப்போ ஒரு மந்திரத்தை ஒரு மூல மந்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மரத்தோட விருட்சத்தோட ஒரு பீஜம் மாதிரி, ஒரு விதை மாதிரி. அந்த விதையிலிருந்து அது எக்ஸ்பேன்ஷனாக நம்ம கற்றுக்கிறது லலிதா சஹஸ்ரநாமம், இல்லை அதுக்கு உண்டான உபதேவதைகள் சரஸ்வதி, வாராகி, இந்த மாதிரியான உபதேவதைகளை படிப்படியாக கற்றுக்கொண்டு
நம்ம நம்மளோட தேகத்தையே அம்பாளோட இருப்பிடமாக மாற்றுவதற்கு கற்றுக்கொள்ளும் விதம்தான் ஸ்ரீவித்யா. இந்த ஸ்ரீவித்யை உபாசனைக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான அங்கங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மனனத்துக்கு மந்திரத்துக்கு பஞ்சதசாட்சரி, நவாட்சரி இந்த மாதிரியான மந்திரங்களும், பூஜை முறைகளுக்கு லலிதா சஹஸ்ரநாமம், தேவி கட்கமாலா போன்ற எண்ணற்ற ஸ்லோக முறைகளும் இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு கேட்ச் என்னென்னா, உங்களோட ஸ்டார்ட் பாயிண்ட் என்ன, நீங்கள் எதை நோக்கி போகிறீங்கன்றது ஒரு குரு உபதேசத்தின் மூலம் மட்டும்தான் நம்ம டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் போக முடியும். ஸோ இந்த குரு உபதேசம் மூலமாக தான் உங்கள் வித்யா எந்த இடத்துல ஆரம்பிக்குது, நீங்கள் எந்த மாதிரியான ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் கிடைக்கும். ஆனால் ஜென்ரலாக ஸ்ரீ என்றால் செல்வம், வளர்ச்சி, வித்யை என்றால் கற்றுக்கொள்ளுதல், இந்த ஞானம். அதாவது நம்மளோட வளர்ச்சி பாதை, ஒரு ஆன்மாவுக்கான வளர்ச்சி, ஒரு உடல் வாழ்க்கை ரீதியான வளர்ச்சி, இது ரெண்டும் ஸ்ரீவித்யாவை பொறுத்த மட்டுக்கும் வேறு இல்லை. ஏன்னா நாம் நல்லா இருந்தால் தான் ஆத்மா போஷிக்க முடியும். ஆத்மா நல்லா இருக்கணும் அப்படின்னா இறை ஞானம், இறை அனுகிரகம் வேணும். ஸோ இந்த மாதிரி நம்ம நம்மளோட ஆன்ம வளர்ச்சிக்காகவும் நம்மளோட லௌகீக வளர்ச்சிக்காகவும் அம்பாளிடம் அனுகிரகம் பெற்று வாழ்வதற்கு உரிய மார்க்கங்களை நம் கண்டுபிடிப்பது தான் ஸ்ரீவித்யா. அதை குரு மூலமாக ஏற்கனவே அந்த மார்க்கத்தில் தெளிவாக நடந்தவங்க கிட்டேருந்து நம்ம உபதேசம் வாங்கி பண்ணுறோம்.